நம்ம தோட்டத்தில் பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தார் இப்போ நம்ம நாளைக்கு சந்தைக்கு மதுரை சந்தைக்கு வெட்ட போகிறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா 9 சீப்பு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வாழை. இது இப்போ பார்த்திங்கன்னா கூட ஒன்று 10 சீப்பு வச்சுருக்கு. இப்போ நம்ம இதுக்குன்னு சராசரியாக நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த செலவும் அதிகமாக இல்லை. இப்போ இதோட இந்த வாழையை விட இந்த வாழை வளர்ச்சி, அதை விட அதுக்கு பக்கத்து கண்டு அதை விட பாருங்கள், அதை விட வளர்ச்சி, சைடு கண்டோட வளர்ச்சியை பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுதான் இயற்கை விவசாயம். அதாவது நம்ம என்னென்னா, இயற்கை விவசாயம் பண்ணி மண் மட்டும் நம்மளுக்கு பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து நம்மளுக்கு செலவே இல்லை. அது வாட்டுக்கு நம்மளுக்கு ஆண்டுக்காண்டு நம்மளுக்கு செலவு குறையும். இப்போ நம்மளுக்கு நான் இந்த தூருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே இந்த தாருக்கோ இந்த தாருக்குலாம் நான் 10 ரூபா கூட செலவழிச்சிருக்க மாட்டேன். அவ்வளோதான் என்னோடய உழைப்பு, அவ்வளோதான், அது மட்டும்தான். அப்போ ஆண்டுக்காண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாகிட்டே வரும், நம்மளுக்கு வருமானம் கூட்டிகிட்டே தான் போகும். இது நல்லா பாருங்கள், நல்லா காய் ஊறி இருக்குது. எல்லாருமே காய் ஊறுறதுக்கு ஃபுல்லாமே ஊசியும் மருந்தும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. நம்ம எதுவுமே இல்லை, எல்லாமே முழுக்க இயற்கையிலேயே. பூவை கூட நம்ம வெட்ட மாட்டோம். இப்போ தான் பூ வெட்டியிருக்கோம். நம்ம எப்போயுமே எந்த தார்லையுமே பூக்களை வெட்ட மாட்டோம். ஏன்னா பூக்கள் தேனீக்களுக்கான தேனி அணில்களுக்கான உணவு அப்படின்றதுக்காக நம்ம எப்போயுமே பூ வெட்ட மாட்டோம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, பூ ஒடிக்கலைன்னா காய் வளராது, காய் ஊறாது அப்படின்வாங்க. ஆனால் நான் அதை இதுவரை எதுலேயுமே பூவை ஒடித்ததே இல்லை. ஃபுல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ ஒடிக்காமல் தான் இருக்கும்.